வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். எப்பவும் போல வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் தான். பட் இது ஷார்ட்ஸ் இல்லைங்க, ஃபுல் வீடியோ. இந்த ஃபுல் வீடியோவில் என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் எப்படி ப்ராப்பராக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. நம்ம வந்துட்டு 3/4 இன்ச் பைப் யூஸ் பண்ணி 720 ஒயர் யூஸ் பண்ணி தாங்க அடிச்சிருக்கோம். இப்போ நான் அடிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு 3/4 இன்ச் பைப்பு தான், ஜிஐ பைப்பு. இது வந்து 10 அடி வருங்க. இதில் வந்துட்டு 3 கிளாம்பு. நான் ட்ரில் பண்ணி ஃபிஷர் வச்செல்லாம் வைக்கலிங்க, ஆணி தான் வச்சுருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எந்த நேரம் ட்ரில் பண்ணணுமோ அங்கே மட்டும் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக ஆணி அடிக்க தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க அர்த்தம். ஏன்னா வந்துட்டு கை பழகணும், பழக தான் நமக்கு எல்லாமே வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் ஆணி அடிக்கல அப்படின்னு அடிச்சிங்கன்னா சுற்றி வந்து ஆணி மேலே படாதுங்க, உங்கள் கையில் தான் படும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா, இந்த ரீல்ஸ் கட்டுறது வந்துட்டுங்க நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலேஷன் டேப்பை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே இழுத்து கட்டிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் ஒயர் வந்து அடிக்கடியெல்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா 1100 வந்து டெவலப்மெண்ட் சார்ஜும் ப்ளஸ் 1100 வந்துட்டு ஷிஃப்டிங் சார்ஜஸ்ன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் லைன்மேனுக்கு அமௌண்ட்டை கொடுத்து எலக்ட்ரிஷியனுக்கு அமௌண்ட்டை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்படணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது தெளிவாக பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 5-10 ஜாஸ்தியாக போகுதுன்னு கவலையே வேண்டாம். ஒரு டைம் பண்ணுறது நீட்டாக பண்ணிடுங்க, அவ்வளோதான். இங்கே நாங்கள் 1 ஸ்கொயர் mm ஒயர் போட்டிருக்கோம், அதுதான் இங்கே வந்து மேட்ரு. அப்படி போட்டோம்னா மட்டும்தான் உங்களுக்கு அதாவது 5 வருஷத்தில் போகிற ஒயர் இன்னொரு 5 வருஷம் வரும், அதுக்காக தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் இங்கே லேடர் இல்லை, நான் தான் ஏறி இருக்கேன் மேலே. ஸோ வந்துட்டு இது மாதிரி நீங்கள் மேலே ஏறுறப்போ மேலே லைன் போயிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டே இழுத்து கட்டுறப்போ மட்டும் நீங்கள் கரெக்டாக கட்டிடுங்க. சப்போஸ் அதிகமாக எக்ஸஸாக இருந்து மேலே பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நாங்கள் அப்படி தான் கட்டியிருக்கோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ லைன்மேன் தான் வச்சு மேலே ஏறி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். செகண்ட் வந்து 720 ஒயருமே வந்து கட்டிடுறேங்க. அதாவது ரீல்ஸில் ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு நியூட்ரல், செகண்ட் ஒயர் தாங்க ஃபேஸு. இது நீங்கள் 3 ஃபேஸுக்கு வாங்கினீங்கனாலும் ஃபஸ்ட் ஒயர் நியூட்ரல், அடுத்து R ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ். அப்படி நான் வந்துட்டு போன டைம் எரர் சொன்னங்காட்டிக்கு இப்போ அந்த பேனல் பாக்ஸ்லேயே வந்துட்டு நான் எல்லாமே எழுதிட்டேங்க, எந்தெந்த கலர் ஒயர் எது எதுக்குன்ட்டு. இது நம்ம ஐலம் பாக்ஸு ப்ளஸ் வுட்டு யூஸ் பண்ணியிருக்கனால எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணியிருக்கோம். நீ எரரே அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கவாகவே பண்ணியிருக்குங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறக்கே வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லைனா எதுக்குடா வீடியோ போடுறது, ஏன்டா பண்ணுறது அப்படின்ட்டு ஆகிடும். இதுக்கு நான் வாங்கியிருக்க அமௌண்ட் 1500ங்க. நான் வெளியே விசாரித்து பார்த்ததில் எல்லாருமே 2000 2500ன்னு சொன்னாங்க. இபி சைட்லேருந்து வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் செஞ்சாலும் 2000 தான் பே பண்ணுறாங்களாமா. ஸோ நமக்கு அவ்வளோ தேவையில்லைங்க. நம்ம வந்துட்டு எல்லாமே ரீசனபுளாக பண்ணிட்டு போயிடணும், அதுதான் பெஸ்ட்டு. செய்கிற வேலை ஒன்று தான், பட் நீட்டாக பெஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க கஸ்டமருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செஞ்சதுக்கான அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், பாய்.